வார்த்தைன்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் பார்க்கிறார், யார் யார் கவனிக்கிறாங்க, யார் தூங்குறாங்க. ஆமென். இந்த நாளை வந்து நம்ம சந்தோஷமான நாளா எடுத்துக்கணுமா இல்லை துக்கமான நாளா எடுத்துக்கணுமா? என்கிட்ட கேட்டாங்க, இது ஒருத்தவங்க வந்து ஒரு கேள்வியா என்கிட்ட வந்து கேட்டாங்க. இந்த நாளை வந்து நம்ம சந்தோஷமா எடுத்துக்கணுமா துக்கமா எடுத்துக்கணுமா? சந்தோஷமா எடுத்துக்கணும். ஏன்? நம்முடைய தேவன் நமக்காக நம்முடைய பாவங்களை நீக்கிட்டாரு, அவ்வளவுதான். இந்த நாளை வந்து நம்ம நினைவு கூர்ந்து அவர் சொன்ன முக்கியமான வார்த்தைகளை தான் நம்ம வந்து தியானிக்கணும். அதனால வந்து நம்ம இதை துக்க நாட்களா எடுத்துக்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. இங்க இருக்க வரைக்கும் ஓகே, இங்க இருக்க வரைக்கும் ஓகே, இங்க வந்துட்டா பாதி பேருக்கு அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கு. பயம் இருக்கணும், இந்த இடத்துக்குன்னு வரும்போது ஒரு பயம் வந்து இருக்கணும் தான். ஆனா தேவன் நம்ம என்னோட கூட இருந்து வெளிப்படுவார், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இப்ப பேச போற 4 பேரும் நல்லா பேசுவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. தேவன் இந்த நாள்ல நம் மீது வைத்த அன்பு பெரியது. ஆமென், அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? தேவன் நம்ம மேல வச்ச அன்பு ரொம்ப பெரியது, கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ரொம்ப பெரியதான அன்பு வச்சதுனாலதான் அவ்வளோ அடி. யாருக்காக? நமக்காக. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சமாதானத்தை யாருக்கு வைத்துட்டு போனாரு? நமக்கு வைத்துட்டு போனார் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. 3வது வார்த்தை வந்துச்சு. இவங்க எவ்வளவு நேரம் பேச போறாங்க? எவ்வளவு பேர் ஒழுக்கமா கேட்க போறோம்? இன்னும் இருக்கிற வார்த்தை எவ்வளவு பேர் ஒழுக்கமா கேட்க போறோம்? எவ்வளவு கவனங்கள் செவத்துற போது? பாதி பேர் தூங்க போறோமா, கேட்க போறோமா? தேவன் பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, தேவன் சொன்ன இந்த 7 வார்த்தைகளில இந்த முதல் 2 வார்த்தைகள் என்னது? பாவிகளுக்காக மன்னித்தார் தேவன். ஆமென். பரலோகத்திற்காக ரட்சிப்பு. 2வது வார்த்தை முடிஞ்சுதா? இந்த 3வது வார்த்தையில வந்து பராமரிப்பு. தேவன் நம்மை பராமரித்து வந்த தேவன். இதுல முக்கியமாக காணப்படுகிற காரியங்கள் என்னன்னா அப்படின்னா, பொறுப்புணர்ச்சி, ரெஸ்பான்சிபிலிட்டி, உறவுகள், ரிலேஷன்ஷிப், லவ் அண்ட் கேர், அன்பு, அக்கறை, ஆவிக்குரிய உறவு, ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாள்ல ரொம்ப பெருசாலாம் கொடுக்க போறதில்ல, கொஞ்ச நேரம் தான் கொடுக்க போறேன். கொஞ்சம் நம்ம தேவனோட வார்த்தையை கவனிப்போம். இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி, ஆவிக்குரிய உறவை பத்தி தான் இந்த நாள்ல வந்து நம்ம வந்து முக்கியமானதை முன்னிட்டு அப்புறமா நம்ம வந்து நம்மளோட சப்ஜெக்ட்குள்ள போகலாம். ஆவிக்குரிய உறவு. முதலாவது கொடுத்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிச்சிடலாம். யோவான் 19:26 வசனம் 27வது வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷரையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, நீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேவன் பார்க்கிறா, கண்ண மூடலாம் எல்லாரும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்ப்பா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த கொடுக்கப்பட்ட அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்கிறதான இந்த வார்த்தை அப்பா பிரயோஜனமாக இருக்கும்படியாக கர்த்தரை மாற்றுங்க. என்னை மறைத்து தேவன் நீர் வெளிப்படுங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒரு பகுதியில் இது பயனாக இருக்கும்படி கர்த்தர் நீர் மாற்றும்படியாக செபிக்கிறோம். நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சமாதானத்தை நமக்காக சமாதானத்தை வைத்த தேவன் அவர். ஆமாம் தானே? இந்த நாள்ல நம்ம எத்தனை பேர் ஆவிக்குரிய உறவுல இருக்கிறோம்? எத்தனை பேர் ஆவிக்குரிய உறவுல இருக்கும்? முதலாவது, ஆவிக்குரிய உறவு அப்படின்னா என்ன? ஆவிக்குரிய உறவு அப்படின்னா பிதாவானவரோட கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தான் ஆவிக்குரிய உறவு. அவர் என்ன சொல்றாரு? அவருடைய சித்தத்தின்படி செய்யறவங்க எல்லாரையும் வந்து தேவன் எப்படி பார்க்கறாருன்னா ஒரு தாயாவும் தகப்பனாவும் சகோதர, அதாவது ரிலேஷனா வந்து அவர் பார்க்கறாரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம அவரோட ரிலேஷனா இருந்தாதான் நமக்கு எல்லா காரியங்களும் முற்றிலுமாக வாய்க்கப்படும், நடக்கும். அப்படியாக வேதத்துல ஆவிக்குரிய நபர்கள்ல இருக்காங்க தான். ஆனா அதுல முக்கியமான ஒரு 2 நபர்கள் நான் வந்து எடுத்திருக்கேன்.
முதலாவது வந்து நோவா பற்றி சொல்லணும்னா, முதல்ல வந்து தேவன் என்ன சொன்னார் அவர்கிட்ட, நீ ஒரு படகு, இந்த கொப்பேர் மரத்தினால ஒரு படகை உருவாக்கு, அந்த படகு உருவாக்குன்னு சொல்கிறாரு. அவர் செய்த வருஷங்கள், முதலாவது அவர் ஸ்டார்ட் பண்ணும் போது அவருக்கு வந்து 500 வயசு ஆகுது. அது வந்து செஞ்சு முடிக்கிறப்போ ஆதியாகமம் 5:32 இருக்கு, அவருக்கு 600 வயசு ஆகுது. இவர் வந்து இந்த படகு எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க முக்கியமாக ஒரு 100 வருஷம் அந்த ஒரு வேலையை செய்வதற்கு எவ்வளோ ஒரு டயர்டு இருந்திருக்கலாம். அவர் வந்து கேட்டிருக்கலாம், ஏன் என்ன தேர்ந்தெடுத்தீங்க, நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கலாம். அவர் கேட்டிருக்கலாம், நான் எதுக்கு பண்ணணும், நீங்கள் எதுக்கு என்ன வந்து இது பண்ணீங்க நியமிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணார்னா ஒன்றுமே கேட்கல. ஒபீடியன்சி. நோவா கிட்ட என்ன இருந்துச்சு? முதலாவது ஒபீடியன்சி, கீழ்ப்படிதல் நோவா கிட்ட இருந்துச்சு. நம்ம மக்கள் இப்போ நம்ம உலகப்பூர்வமாக வருவோம். இப்போ வேலை ஸ்தானங்களும் சரி, இல்லை வீட்டிலேயே கூட சரி, நம்ம ஒரு காரியத்தை ஒரு தடவைக்கு சொன்னால், ஒரு தடவை 2 தடவை 3 தடவைக்கு மேலே சொன்னால் என்ன ஆகிடும்? வெறுப்பாயிடும். ஐயோ இதை பண்ணியே ஆகணுமா, இப்பேற்பட்டது எனக்கு வேணவே வேணாம். நிறைய பேர் வாயிலிருந்து வந்திருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் வாயிலிருந்து இப்பேற்பட்டது எனக்கு வேணவே வேணாம், அதுக்கு நான் அப்படியே போயிடுவேன். அப்படி இல்லை. ஒபீடியன்சி, கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஆமென். அவர் டைம் அவ்வளோ எடுத்தாலும் தேவன் சொன்னதை சொன்னபடி எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் என்ன பண்ணார்? டிசிப்ளைனாக பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சுற்றி இருக்கிற ஜனங்கிட்டலாம் பூமி வந்தாலே போதுன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? ஏதோ ஒரு பைத்தியக்காரன் சொல்கிறான்ப்பா, இவன் சொல்கிறத நான் எதுக்கு கேட்கணும்? ஆமென், அப்படி தானே சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கும், உணராமல் இருக்கிறோம், சொல்வதை பொய்ன்னு நினச்சிக்கும். கால சமீபமாக இருக்கிறது, தேவன் வருகை சமீபித்திருக்கிறது. அதனால் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். கீழ்ப்படிதல் வந்து இந்த ஆவிக்குரிய உறவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. பராமரிப்பு. இந்த வேளையில் அவங்க குடும்பமும் வந்து பேழைக்குள்ள படகுக்குள்ளே பிரவேசிச்சாங்க. ஆமாம் தானே? 100 வருஷமாக அவர் அந்த காரியத்தை செய்கிறார். அவங்க குடும்பத்தார் ஏதாச்சும் சொன்னாங்களா அவரை, நீ வந்து எதுக்கு இவ்வளோ செய்கிற, இது நடக்குமா? நம்ம ஏதாச்சும் இப்போ உலகப்பூர்வமாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு காரியத்தை செய்யணும்னா எப்படியாச்சும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்துடும். எனக்கு வந்திருக்கு. ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க வந்திருக்கு உங்களுக்கு? ஆமேன். கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்துடும். இது செய்ய போறியா, நடக்குமா நடக்காதா, யாருக்கு தெரியும், நடந்தால் சந்தோஷம்தான். அப்படி சொல்கிறவங்கள தான் முதல்ல நம்பவே கூடாது. நடந்தால் சந்தோஷம்தான், நடக்கலன்னா கடவுள் தான் வெளிச்சம். நிறைய இந்த வார்த்தை கேட்டிருக்கேன். அப்படி இல்லை. நம்ம வந்து அவருடைய குடும்பம் வந்து எப்படி அவர் பராமரிச்சிருந்தானா ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணல, அவங்க சொல்லலை, எதுவுமே சொல்லலை. அவங்க செஞ்சதுக்கு வந்து அவங்க ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அப்படின்னா டிமோட்டிவேஷன் அந்த இடத்துல வந்து காணப்படவே இல்லை. அவர் வந்து ஆவிக்குரிய உறவில் இருந்ததுனால மட்டும்தான் அத்தனை வருஷம் ஒரு மனுஷனால செய்ய முடிஞ்சுது. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் அவருக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சிது? கிருபை கிடைச்சிது. என்ன கிடைச்சிது? கிருபை கிடைச்சிது. நம்ம இந்த நாள்ல ஆவிக்குரிய உறவுல வந்து நம்மளும் இருக்கணும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 50. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஆமேன், ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ யாரா இருக்காங்களா? அவங்க தான் வந்து பிதாவானவர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்களாம். நோவாக்கு வந்து அவ்வளோ பெரிய அழிவு வந்துச்சு, ஏதாச்சும் ஒரு சேதம் வந்துச்சா? எதுக்குமே குறைவு கிடையாது. எல்லாம் நேரமாக போனாங்க படகுல. எப்போ தண்ணி வத்துச்சோ அப்போ வந்து வந்துட்டாங்க. எது ஒரு சேதமும் இல்லை, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஏன்னா அவர் என்னவா இருந்தார்? எதுக்குள்ளாக இருந்தார்? ஆவிக்குரிய உறவில் இருந்ததுனால மட்டும்தான் அவர் வந்து என்ன பண்ணாரு? தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்து அவர் பிரவேசிச்சார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாள்ல இன்னொருத்தர் பார்த்தோன்னா மோசே எடுத்துக்கலாம். மோசேக்கு ஆனால் உண்மையாக சொல்லனா
அவருக்கு வந்து கொஞ்சம் பொறுமை இருந்திருக்குதான். ஆமா தானே? ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வரும்போது அந்த மனங்கா கழுத்துல ஜனங்கள் வந்து எப்படி பேசியிருப்பாங்க. அவ்வளோ வந்து அவர் செஞ்சுமே என்ன பண்ணாங்க, முறுமுறுத்துனே தான் இருந்தாங்க. நாங்கள் அங்கேயே இருந்து வச்சு நல்லா சாப்பிட்ருப்போம், நல்லா பண்ணி இருப்போம். ஆனால் நம்ம அந்த மாதிரி ஒருத்தவங்களை மெயின்டைன் பண்ணின்னு வந்துட்டு அவங்க நம்மளை செய்யவே செய்யலைன்னு இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லும்போது நமக்கு எப்படி வரும்? செம்மக்கம் வரும். நீ எப்படி என்னை பார்த்து நீ இப்படி சொல்லுவ? நான் உனக்கு இவ்வளோ செஞ்சுருக்கேனே, இவ்வளோ பார்த்துருக்கேனே, இவ்வளோ செலவு பண்ணனே, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனேனே, அதை பண்ணனே, இதை பண்ணனே, உனக்கு இது கண்ணுக்கு தெரியலையா? ஆனால் இந்த உலகத்தில் நம்ம 1000 நல்லது பண்ணாலும் பண்ற அந்த ஒரு தவறுல தான், அந்த தவறை தான் சுத்தி காட்டுவாங்க. அப்படித்தான் உலகம். ஆமேன், ஹல்லேலூயா. மோசே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொறுமையா வந்து அந்த ஜனங்களை வழிநடத்தி வந்தார். ஆமேன். அவரு இந்த 40 நாள் உபவாசம் இருந்தார்ல, இது ஒண்ணுமே இல்லை. அது அவரால் எப்படி இருக்க முடிஞ்சுது? நம்ம 40 நாள் உபவாசம் இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. நிறைய பேர் இருக்கும். எது ஒரு வேளை. அவர் எத்தனை வேலை இருந்தாரு? முழு வேலை 40 நாள். எதுவுமே இல்லை, எதுவுமே தண்ணி குடிக்காம ஒன்றும் பண்ணாம எப்படி இருந்திருப்பாரு அவரு? ஆவிக்குரிய உறவில் இருந்தது மட்டும்தான். தேவனோடு பேசினவர். நோவா கூட தேவனோடு கூட சஞ்சரிச்சது வருது இல்லையா? ஆவிக்குரிய உறவில் இருக்கிறவங்க மட்டும்தான், தேவனோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க, தேவன் சொல்லும் காரியத்தை செய்கிறவர்களுக்கு தான் என்னது, எந்த ஒரு தடையும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தேவன் செய்வதற்கு எல்லா பலத்தையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சரி, நம்ம அப்படி பார்த்தோம்னா அப்போ கொடுத்த கட்டளைகள் வந்து ரொம்ப அதிகம். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கலசி நிறைய வருது இல்லையா? ஆனா இப்போ தேவன் வந்து நமக்கு சொன்னது என்ன? ஒரு பெருசா எதுவுமே இல்லை, நமக்கு பெரிய சிஸ்டமேட்டிக் எதுவுமே கிடையாது. ஒரு விஷயம், ஒரே ஒரு காரியம், நீங்க அன்பா இருங்கப்பா. நீ உன்னை நேசிக்கிற போல நீ மற்றவங்கள நேசி, மற்றவங்க கிட்டே அன்பை காட்டு. கோபத்தை வச்சுக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு ஒருத்தவங்க போனா முன்னாடி ஆஹா ஓஹோ ரைட், பின்னாடி ஆமென், ஹல்லேலூயா, தேவன் பார்க்கிறார். அந்த மாதிரி இல்லாதபடி அப்படிதான். யோவான் யோவான் 13ஆம் அதிகாரம், யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. என்ன ஒரு புதிதான கட்டளை! அன்பா இருங்க, ஒருவரில் ஒருவர் எப்படி அன்பா இருங்க. வேற எதுவும் நான் உங்ககிட்ட பெருசா கேட்கல. அவரோட சித்தமும் அதுதான். நம்ம அன்பா நடந்துக்கிறோம், அன்பா நடத்துக்கணும் அப்படின்றாவே நமக்குள்ளாக இந்த டிசிப்ளைன், ஒபீடியன்சி, அப்புறமா வந்து கேர் ஆஃப் அதர்ஸ், இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலின்ற காரியம் மொத்தமே நமக்குள்ளாக வந்துடும். அதுதான் அந்த ஆவிக்குரிய என்ற காரியத்துல இந்த காரியங்கள் வந்து முக்கியமாக வந்து வருது. அப்படியாக பார்த்தா பூமியில வந்து நம்ம வாழ்றது ஒரு இந்த வாழ்கின்ற வாழ்க்கை பார்க்குற ஜனங்கள் எல்லாருமே வந்து எப்படின்னா, ஒரு பார்க்கும்போது ஒரு பார்வை, பின்னாடி ஒரு பார்வை, பேசுகிறப்போ ஒன்று, இது வேற வேற கருதப்படுது. நம்ம இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தோன்னா இந்த பொச்சார் இந்த வந்து என்ன சொல்லுவாங்க, பொச்சரிப்பு கண்ணு, பொறாமை கண்ணு, இதெல்லாம் இருக்குதுன்னு பைபிளில் போட்டிருக்கு இல்லையா? அதே போல தேவனை நம்ம பற்றி அவருக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம்னா இதெல்லாம் எதுவுமே நமக்கு எதுவுமே வராது. இதுதான் ஆவிக்குரிய உறவு. அவர் கூட நம்ம இருந்தோம்னா நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ், கவலை, கலக்கம், பயம் எதுவுமே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய உறவுல வந்து முக்கியமானது ஒன்று வருது அப்படின்னா டிசிப்ளைன் அண்ட் டைமிங். ஆமென், ஹல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6-7. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6-7ஆம் வசனம். மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். 7ஆம் வசனம்.
அடிமையானவனானாலும் சுயதினம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து. நம்ம யாருடைய பார்வைக்கு ஊழியம் செய்யக்கூடாது? மனுஷருடைய பார்வைக்கு நம்ம எப்படி என்ன பண்ணக்கூடாது? அவங்க இதை நம்ம செஞ்சிட்டோம்னா இவங்க நமக்கு பாராட்டு கிடைக்கும். உண்மையா நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம இந்த ஒரு காரியத்தை செய்யறதுனால நமக்கு இது கிடைக்கும்ன்றதுக்காக ஊழியம் செய்யக்கூடாது. தேவனுக்கு நம்ம எப்படி செய்யணுமா ஊழியம்? மனப்பூர்வமாய் எப்படி செய்யணும்? பூர்வமாய் இல்லை, மனப்பூர்வமாய் நம்ம தேவனுக்கு ஊழியம் செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷர் பார்க்குறாங்க அப்படின்ற காரியத்துக்காக ஊழியம் செய்யக்கூடாது. டிசிப்ளின் அண்ட் டைமிங் அப்படின்ற காரியம் வரும்போது ஆன்டி சொல்லிகிட்டே இருப்பாங்க. எப்பயும் நம்ம சபையில் லெகின்ஸ் போடாதீங்க, கேர்ள்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, லெகின்ஸ் போடாதீங்க, ஷார்ட் பின் பண்ணுங்க. எதுக்கு சொல்கிறாங்க? நம்ம டிசிப்ளைனாக வரணும். யாருடைய பார்வைக்கும் என்ன இதுவும் இருக்கக்கூடாது. டிசிப்ளைனாக வர்றது மட்டும் இங்கே நமக்கு முக்கியம் கிடையாது. டிசிப்ளைனாக நம்ம மனசுல ஒழுக்கன்றது இருக்கணும். ஜபம் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த இடத்துல நம்ம வேடிக்கை பார்க்கறது சரியா? தேவனுக்கு அது உகுந்த காரியமா? அது டிசிப்ளைன் கிடையாது. ஜபம் பண்ணுறாங்கன்னா கண்ணை மூடி ஜபம் பண்ணுங்க. ஜபம் பண்ணணும், எனக்கு நோக்கு வரல, யோசனைகள் எண்ணங்கள் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் பண்ணலாம். நம்ம ஜபம் பண்ணணும் அப்படின்றது இல்லை. எண்ணங்கள் செதறது அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ண நமக்கு வராது கண்டிப்பா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டைம் நேரத்துக்கு நம்மளுடைய தேவனுக்கு என்று நேரத்தை ஒதுக்குகிற நேரத்துல நம்முடைய சொந்த காரியங்களோ அல்லது சொந்த வார்த்தைகளோ பேசக்கூடாது. தேவனுக்கு வந்தாச்சுன்னா தேவனுடைய இடத்துல அவருடைய வார்த்தைகள் மட்டும்தான் வரணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம யாருமே எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருது இல்லை. எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் வேதத்தை வாசித்தேன், தேவன் கொடுத்த ஒரு சில வார்த்தைகளை நான் பேசுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. டிசிப்ளைன், ஒழுக்கம், அப்புறம் இந்த டைமிங், இதில் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முக்கியமானது காணப்படுது. சபைக்கு நேரமாக வர்றது ரொம்ப முக்கியம். அது நம்ம கரெக்டாக வரணும். அதுவும் இல்லாமல் சபைக்குள்ளாக நம்ம ஜபம், அதுவும் இல்லாமல் மெசேஜ்ன்ற பகுதிக்கு வரும்போது அவருக்குன்ற நேரத்தில் நம்ம சரியான ஒரு நோக்கத்தோடு வரணும். ஆலோசனைகள் வரும், கவலையான ஆலோசனைகளா போன்னு பார்த்து இந்த சாத்தான் கரெக்டாக கொடுப்பான். நம்ம வீட்டில் லாக் பண்ணிட்டு வந்தோமா, கேஸ் ஆஃப் பண்ணோமா, இல்லை பூட்டு போட்டோமா, இல்லை அப்படியே விட்டு வந்துட்டோமா, பூட்டு சாவியை ஷூவில் வச்சோமா, இல்லை பூட்டு சாவியை எடுத்து மேல் ரேக்கில் வச்சோமா, இல்லை கீழே வச்சோமா, எத்தனை வந்துட்டோமா, மிஸ் ஆகுதே. நிறைய யோசனைகள் வரும். வரக்கூடாது. அவருடைய பிள்ளைகளா இருக்க நமக்கு அந்த மாதிரி வரக்கூடாது. எடுத்து வச்சோமா, அங்கே நின்று ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் எப்பயுமே நம்ம வீட்டில் ஒரு பழக்கம். அது சின்ன வயசுலேருந்தே வெளியே என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, ஈவினிங் ப்ரேயர் முடிஞ்சதுன்னா வெளியே நான் போகிறேன்னா ப்ரேயர், அம்மா ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்புறம் வெளியே எந்த ஒரு காரியம், சின்ன பக்கத்தில் கடைக்குனா கூட ப்ரேயர் பண்ணி சிலுவை போட்டு அனுப்புவோம். இது சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்படியாக நம்ம ஒரு டிசிப்ளைன்லேயே நம்ம வந்தோம்னா தேவன் கண்டிப்பாக நமக்கு நடக்க இருக்கிற காரியங்களையும் நம்ம அவருக்கு கரெக்ட் டைமிங் கொடுத்தா நமக்கு நடக்க வேண்டிய காரியங்களை அவர் கரெக்டான டைமில் கொடுத்துருவாரு. ஆமீன், ஹல்லேலூயா. அதுதான் ஆவிக்குரியான காரியம். ஆமீன். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை காண மாட்டார்கள். எபேசியர் 12:4 இருக்கு. ஆமீன், ஹல்லேலூயா. நம்ம பரிசுத்தம் இல்லாம யாரும் என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதற்காக தான் அப்படி சொல்றாங்க. அதுவும் இல்லாம கவலையான யோசனைகள் எல்லாம் வந்தாலும் அந்த நேரத்திலும் நம் தேவனை ஸ்தோத்திரிக்கணும். ஆமீன், ஹல்லேலூயா. இப்படி அவருடைய நேரத்தில் நம்ம நல்லதாக யோசிப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில வரணும். வந்தாதான் இந்த ஒபீடியன்ஸ் டைமிங் பர்ஃபெக்டா நமக்குள்ளாக வரும். மோசே பண்ணாரு பார்த்தீங்களா? அவருக்கு சொன்னதை கரெக்டாக செஞ்சு கொடுத்தோம். நமக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய காரியத்தை தேவன் கொடுக்கல. இங்க அவருக்கு நமக்கு கொடுத்தது என்ன ஒரே காரியம்னா, அன்பா இருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும்? வரணும். அதுதான் இன்னைக்கான முக்கிய ஒரு காரணமா இருக்கு. இதுல ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் இன்னொரு பகுதியா முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும்
அப்பொழுது பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நம்ம யாருக்கு கீழ்ப்படியறதோட தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா நமக்கு என்ன காரியமானது வரும்? ஆவிக்குரிய காரியமானது வரும். மனுஷனுக்கு நமக்கு இந்த செய்தா, அதை இப்போ சொன்னோம்ல, இதை செஞ்சோன்னா நமக்கு இந்த பாராட்டு, இந்த ஒரு காரியம் நமக்கு கிடைக்குதுன்றதுக்காக நம்ம செய்யாம தேவனை மனப்பூர்வமா என்ன பண்ணணும்? நம்ம கீழ்ப்படிதலோட இருக்கணும். அதுதான் இங்க அவசியமா இருக்கு. அவர் கீழ்ப்படிதல்னா நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தைகளை அவருடைய நேரங்களில் நம்ம ஒழுக்கமா இருந்து அதை நம்ம கைப்படுறது மட்டும்தான் நம்மளோட கீழ்ப்படிதலா இருக்கும். அதுவும் இல்லாம பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எப்படி காணப்பட்டார்? மரண பரியந்தலும். யாருக்காக தாழ்த்தினார் அவரை? அவர் நமக்காக அவர் என்ன பண்ணாரு? தாழ்த்தினார். தேவன் இவ்வளோ காரியங்கள் இயேசு பிதாவின் சித்தத்தை செஞ்சாரா? ஆமென், ஹல்லேலூயா. செஞ்சார்ல. அவர் ஆவிக்குரிய உறவில் இருந்தார். ஆமா தானே? இயேசு நமக்கு ஒரு ரோல் மாடலா ஆவிக்குரிய வாழ்வில் இருந்து அன்பை எப்படி எல்லாருக்கும் காமிக்கணும்ன்றது ரோல் மாடலா வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக நாமும் ஆவிக்குரிய வாழ்வில் இந்த முக்கியமான 3 காரியங்கள் நம்முடைய வாழ்வில் வர வேண்டும். என்னென்னா ஒபீடியன்சி, முதலாவது ஒபீடியன்சி, டிசிப்ளைன், அப்புறம் டைமிங். இது 3மே நம்முடைய வாழ்க்கையில வரும்போது ஆவிக்குரியதான அந்த உறவு பிதாவானவருக்கும் நமக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும், நம்ம இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ முக்கியமான டாபிக். ஆமென், ஹல்லேலூயா. ஹானரிங் பேரண்ட்ஸ். ஹல்லேலூயா. யோவான் 19ஆம் அதிகாரம் 26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சிலுவையின் மரணத்தின் நேரத்தில் அவருடைய உச்சகட்டமான அந்த வலி வேதனையில கூட இயேசு என்ன பண்ணாரு? அவங்களோட தாயான மரியாதை ஒரு பாதுகாப்புக்கு அவங்க டீச்சர் என்ன சொல்றாங்க? கொடுக்கிறாரு. பாதுகாப்புக்கு பொறுக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த அவ்வளோ ஒரு துக்கமான உடம்பு முடியாத ஒரு நேரத்துல, மரண நேரத்துல அவர் அந்த அளவுக்கு யோசிக்கிறான்னா நம்முடைய தேவன் எவ்வளோ அன்பா இருந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய பராமரிப்பானது எவ்வளோ பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டீச்சர்ஸ் யோவானும் என்ன பண்றாரு? அவங்க மரியாதை என்ன பண்றாங்க? தன் தாயாக என்ன பண்றாங்க? ஏற்று சொல்றாங்க. ஆமா தானே? அப்படியாக இப்போ நம்ம உடம்பு முடியாம இருக்கோம்னா நமக்குள்ளாக என்னென்ன யோசனைலாம் வரும்? நமக்கு சரி ஆகிடுமா? இந்த மாத்திரை போட்டா இது சரியாயிடுமா? அந்த மாத்திரை போட்டா இது குறைஞ்சிடுமா? இல்லை நமக்கு இது இப்படியே தான் இருக்குமா? இந்த மாதிரி ஆலோசனைகள் தான். ஆனா நமக்கு இருக்கிற அந்த வலிகள் வேற. அவரோட நான் கம்பேர் பண்ணல. இருந்தாலும் என்னன்னா, அவர் அந்த ஒரு மரணத்தின் வேதனையில கூட தன் தாயை நோக்கி பார்க்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா நம்ம அப்படி கிடையாது. என்ன ஆகிடும், என்ன நடந்துரும், நெகட்டிவ் தாட்ஸாவே நம்ம போறது நம்மளோட இது மனுஷரிகமா இது இருக்கிறது உண்மை. ஆனா அவர் மனுஷராகவே வந்தாரு. ஆவிக்குரிய உறவில் அவர் இருந்ததுனால மட்டும்தான் அவ்வளோ வழிகளையும் தாங்கி நமக்காக அவர் சிலுவையில இது பண்ணார். அந்த கஷ்டமான நேரத்திலும் அவங்க தாயை அவர் நோக்கி பார்க்குறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த மரணமான அந்த வேலையில கூட அவருடைய தாய்க்கு ஒரு பாதுகாப்பை பொருத்தினார் அவர். ஆமென், ஹல்லேலூயா. அந்த யோவான் டீச்சரும் என்ன பண்றாரு? கீழ்ப்படிச்சாரு.
தேவன் சொன்னதை நான் எதுக்கு ஏற்றுக்கணும்னு ஏதாச்சும் சொன்னாரா? கிடையாது. அவர் சொன்னதை அப்படியாக ஓகே நான் ஏற்றுக்கிறப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? ஏற்றுக்கிறாரு. அவருடைய கீழ்ப்படிதல், அவர் அந்த கீழ்ப்படிதல் அவருக்குள்ளாக வரும்போது அவரும் என்ன பண்ணுறாருங்க? ஆவிக்குள்ளாக வர்றதை நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஆமென் அல்லேலூயா. இப்போ நிறைய இடத்துல வந்து பார்க்குறோம், பேரண்ட்ஸ் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் சத்தமாக சொல்லிட்டாலோ இல்லை வந்து சொன்னதே நிறைய வாட்டி சொன்னாலும் பசங்க வந்து நிறைய கோவப்படுறது, அவங்கள பார்த்துக்க முடியாது. நிறைய பேர் வந்து முதியோர் இடத்துல விடுறது, சின்ன வயசுலேருந்து நம்மளை பார்த்துக்கிறாங்க. இதை நான் மறுபடியும் சொல்கிறேனே சொல்லி காட்டுறேனே இல்லை, அவ்வளோ பார்த்து செஞ்சு வளர்த்து வராங்க. அவ்வளோ செஞ்சவங்க வயதாக ஆக அவங்களும் கொஞ்சம் குழந்தை மாதிரி தான் நடந்துப்பாங்க. ஆனால் அவங்க பேசுவது நமக்கு கோபமாக வந்தாலும் அந்த நேரத்தில் அவங்கள வந்து கஷ்டப்படுத்துகிறமான வார்த்தைகளே நம்ம வந்து விடுவது கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு ஆவிக்குரியதான உறவுன்றது கிடையவே கிடையாது. அவங்க பேசுகிறாங்களா, பேசிட்டோம். யார்? நம்ம அம்மா அப்பா தான். அவங்க பேசுறதுனால என்ன ஆக போகுது? நமக்கு ஒன்றும் இல்லை. நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு எறும்பு பூச்சி எதுவுமே கிடைக்காம பத்திரமா பாதுகாத்துட்டு வந்தாங்க இல்லையா? நம்மளை அவ்வளோ பாதுகாப்பு வந்தவங்கள நம்ம முதியோர் இல்லத்தில் இல்லை அவங்கள பார்க்க முடியாமல் நிறைய பேர் விட்டுட்டு போகிறாங்க. நிறைய யூடியூப் இந்த சோசியல் மீடியா நிறைய பார்க்குறோம். கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் பார்த்து நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஜெபிக்க முடியும். நம்ம அந்த மாதிரி எதுவும் அவங்கள ஹர்ட் எதுவுமே பண்ணாதபடிக்கு ஹானரிங் பேரண்ட்ஸ்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அவருடைய கட்டளைகளிலே முதலாவது ஒன்று என்னது? தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அப்படிதான் இருக்கு. நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்ற கனத்தை அவர்களுக்கு கொடுக்க வேணும். ஆமென் அல்லேலூயா. அப்போதான் நமக்கு யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆமென் அல்லேலூயா. நம்முடைய ஆயுசின் வருஷம் நீடித்திருப்பதற்கு நம்ம என்ன பண்ணணுமா? நம்மளுடைய தகப்பனையும் தாயும் என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். ஆமென் அல்லேலூயா. இதுதான் தேவன் சொல்ற காரியங்கள். அந்த 3 காரியங்கள் இது மட்டும்தான் தேவன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது. இது மட்டும்தான். அப்படியாக நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22வது வசனம் படிங்க. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. ஆமென் அல்லேலூயா. அவங்க வயது செஞ்சவங்க ஆனவுடனே நம்ம அவங்கள என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. அன்பாக தான் அரவணைக்கணும். ஆமென் அல்லேலூயா. தேவன் அது மட்டும்தான் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குறார். இந்த காரியத்தை எல்லாம் செஞ்சால் மட்டும்தான் நம்ம ஆவிக்குரிய உறவில் வந்து நம்ம போகணும். இது மட்டுமா அப்படின்னா நம்ம இடத்துல அன்பு கூறுறது போல பிற இடத்திலும் அன்பு கூறுவா என்று இயேசுப்பா சொல்றாரு இல்லையா? அது போல இந்த அடுத்ததான டாபிக் என்னன்னா, கேர் ஆஃப் அதர்ஸ். நம்மை நேசிப்பது போல நமக்காக மட்டும் வருத்தப்படக்கூடாது. நம்ம மட்டும் நல்லா இருக்கணும், நமக்கு மட்டும் எல்லா பொருளும் கிடைச்சிடணும், நம்ம மட்டும் எல்லாத்தையுமே வந்து மெச்சிக்கணும், அப்படிலாம் கிடையாது. நம்ம மற்றவங்களுக்காகவும் செபிக்கணும். மற்றவங்களுக்காக செபிக்கும் போது தான் தேவன் நம்மை ஆவிக்குள்ள உறவில் வந்து சேர்த்துக்கொள்வார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ஆமென். நம்ம வந்து நமக்கானவைகளை மட்டும் என்ன பண்ணக்கூடாது? நோக்கக்கூடாது. பிறருக்கானவைகளையும் என்ன பண்ணணும்? நோக்கி பார்க்கணும். அதுதான் வந்து தேவன் இந்த இடத்துலையும் வந்து வெளிப்படுத்துறார். ஆமென் அல்லேலூயா. அவர் நம்ம பாவங்களை சுமந்து புதிய உறவாக மாற்றி விட்டார். அப்படிதானே? அப்போ நம்ம எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. ஆமென் அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணுமா? நம்ம எப்படி அந்நியராயும் பரதேசிகளுமாய் இராமல், எப்படி அந்நியராயும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட கூட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. தேவனுடைய வீட்டாருமாய் இருந்துனா எப்படி? இந்த ஆவிக்குரியதான இந்த உறவு நமக்குள்ள வந்தாதான் இந்த காரியங்களானது நமக்குள்ளாக வரும்.
பிதாவின் சித்தத்தை இயேசு செய்து முடித்தார். அவரோட சித்தம் வந்து நம்மளை சிலுவையில் வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்தது இப்போ நினைவு கூர்ந்து நம்ம வந்து இந்த வார்த்தைகளை பேசுகிறோம். ஓகே, இந்த நாளில் நம்ம தெரிஞ்சுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த 3 முக்கியமான காரியங்கள் மட்டும்தான். என்னன்னா, ஆவிக்குரிய உறவு. அந்த ஆவிக்குரிய உறவில் நம்ம போனோம்னா டிசிப்ளின் அண்ட் டைமிங், ஒபீடியன்சி, இது 3மே ரொம்ப முக்கியமானது ஒன்று. இந்த பராமரிப்பு காரியத்தில் முக்கியமான ஒன்றே ஒரு காரியம் அப்படின்னா ஹானரிங் பேரண்ட்ஸ் மட்டும்தான். தேவன் அந்த இக்கட்டான அந்த வேதனை நேரத்தில் கூட அவங்களோட தாயை நோக்கி பார்த்தார். அதுபோல் நாம் அன்புள்ளவர்களாய் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருக்கணும். பகையாவோ கோபமாவோ வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம அன்புள்ளவர்களாய் அன்பாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் வந்து இந்த இடத்துல நினைக்கிறார். கர்த்தர் நாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.